ஹலோ गाइस இனி நம்ம பார்க்க போற அனிமே ஐ ரிட்டர்ன் ஃப்ரம் தி டெத் எபிசோட் 4 தான். மறக்காம கீழ லைக் பண்ணுங்க. அப்படி நீங்க மத்த எபிசோட்லாம் பார்க்கலையா பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எபிக் குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே லின் சானோ அவனோட ரூமுக்கு வரான். இந்த மாதிரி நான் நினைச்சே பார்த்ததில்ல, லின் ஃபேமிலியோட லாடா இருந்தோம் நான் வந்து 3rd கிளாஸ் ரூம்ல வந்து நான் தங்குவேன்னு. இருந்தாலும் என்ன பண்றது, என்னோட தலையெழுத்து, என் நிலைமை வந்து இப்படி ஆயிடுச்சு. ஆனா இப்போ முக்கியமானதுனா இந்த மாதிரி நான் ரெஸ்ட் எடுக்கணும், நான் இன்னும் பவரா மாறணும். இதனாலேயே அவனும் அங்க நிம்மதியா தூங்க ஆரம்பிச்சிடறான். ஆனா அந்த நடுராத்திரிலையும் இந்த மாதிரி அவனும் ஒருத்தன் ட்ரைனிங் எத்தனை இருக்கான், அதுவும் பயங்கர சத்தத்தோட, யாரு என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் எடுப்பேன்டா அப்படின்னு எத்தனை இருக்கான். இதனால லின்சானாலையும் அங்க சரியாவும் தூங்க முடியல. அவனும் அப்படி திரும்பி பாக்குறான், இப்படி திரும்பி பாக்குறான், இருந்தாலும் அவனால தூங்க முடியல. ஒரு கட்டத்து மேல அவனும் வெறுப்பாயிடுறான், எவன்டா அவன் அப்படின்னு பயங்கரமா கத்தி விட்டுறான். இருந்தாலும் அதையும் கண்டுக்காம அந்த பர்சன் வந்து பயங்கரமா அங்க ட்ரைனிங் எத்தனை இருக்கான். ஒரு கட்டத்துல அவனோட ஸ்வாடை வச்சு அவனோட ஸ்பெஷல் அட்டாக்கையும் அங்க ஜென்ரேட் பண்றான். அங்க ஒரு லைட்டும் வந்து இதை பாக்குற லின்சன் அவங்க ஆச்சரியமாயிடுறான். உண்மையா சொன்னா இந்த ஸ்வாட் லைட் அட்டாக் இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி அட்டாக் எல்லாம் ஒரு டிவைன் கல்டிவேட்டர் அந்த மாதிரி ஆளுங்களால தான் ப்ரொடியூஸே பண்ண முடியும். என்னதான் இவன் எவ்வளவு பெரிய அட்டாக் பண்ணாலும் இதுல வந்து ஒரு குறை இருக்கு. இதை கேட்டு இருக்க அந்த ஆள் வந்து ரொம்பவும் கடுப்பாயிடுறான். டேய் யார பாத்துற அப்படி சொல்ற இப்படின்னு அங்க ஒரு ஸ்வாட் அட்டாக் இவன் மேல போட ஆரம்பிச்சிடறான். மரியாதை சொல்லு, இந்த மாதிரி என்னோட ஸ்வாட் லைட் அட்டாக்ல என்ன குறை இருக்கு, நீ சொல்றதும் நல்லதா இருக்கு, இந்த மாதிரி உன்னோட ஸ்வாட் அட்டாக் அது வந்து இம்ப்ரெசிவா தான் இருக்கு, இருந்தாலும் அதுல வந்து ஃப்ளோனஸ் அது வந்து சுத்தமா இல்ல. இதை கேட்கிற அந்த பர்சன் அந்த ஸ்வாடை வந்து அப்படி நீக்கிடுறான். சரி நீயே சொல்லு, இந்த மாதிரி என்னோட குறைய நான் வந்து எப்படி நீக்கிறது. அது வந்து சிம்பிள் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்வாட்ஸ்மேன் வந்து என்ன பண்ணுவான், அவனோட கவனத்தை ஃபுல்லாவே ஸ்வாட் மேல செலுத்துவான். அதே மாதிரி நீயும் உன்னோட கல்டிவேஷன் அண்ட் கியூஐ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண. நீ இப்படி பண்ணிட்டாலே போதும், இந்த மாதிரி உன்னோட அட்டாக் வந்து வேற லெவல் ஆயிடும். நீ சொல்ற இதே வார்த்தை, இந்த வார்த்தை என்னோட மாஸ்டரும் சொல்லியிருக்காரு. அப்போனா நீ கண்டிப்பா லார்ட் லின்சன் அவரு தானே நீங்க. நான் வந்து உங்களை கிரீட் பண்றேன். என்னோட பேரு ஜின்வூ. நான் ஹெவன்லி சாக்ல இருக்கிற ஒரு பர்சன் தானா. என்ன சொல்றேன், நான் வந்து லின்சனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஏன்னா என்னோட பேரு வீரன். இவனுக்கு வந்து எப்படி என்னோட ஐடென்டிட்டி தெரிஞ்சது, அப்போனா இது என்னோட தம்பிக்காரனோட வேலையா என்ன, அவன் வந்து ஆளுங்களை அமைச்சு தெரிஞ்சுக்க விடுறானா என்ன. ஆனா அதுக்குள்ள ஜின்வும் சொல்றான், இந்த மாதிரி நீங்க கவலையே படாதீங்க, என்னால உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. நான் வந்து எப்படி உங்களை கண்டுபிடிச்சேன்னா, இந்த மாதிரி மாஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு அவரோட அந்த ஸ்பெஷல் டெக்னிக் அதை தெரிஞ்சவங்க இந்த உலகத்துல 2 பேர் தான் இருக்காங்களாம். அதுல லின்சன் அதாவது நீங்களும் ஒருத்தங்க. அதனாலதான் நான் ஈஸியாவே உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். சரி அது இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த 2வது பர்சன் அது வந்து யாரு, அதுவா அது வேற சிட்டில இருக்க ராவ். இன்னும் சொல்ற உண்மையா அது ராவ் தானா. ஆனா அந்த பொண்ணு வேற சிட்டில இருக்க லாடா இருந்தோம், அதோட இன்னட் லெவல் வந்து வெறும் 7ல தான் இருந்தது. சரி பிரதர்லின், இந்த மாதிரி நான் உங்க கிட்ட சில பல விஷயத்தை கேட்கணும், அதுக்காக நீங்க தனியா வருவீங்களா. இதனாலே லின்சன் ஓகே சொல்லிக்கிறான். இதுக்கப்புறம் வேற ஒரு சீனை காட்டுறாங்க. அங்க பார்த்தா அந்த டோர்னமெண்ட்டுக்காக எல்லாருமே அங்க தயாராயின்னு இருக்காங்க. அங்க நம்ம லின்சனும் வந்து இருக்கான். நேத்து நைட்டு நான் சரியாவே தூங்கல. அங்க இருக்க ஆளுங்களும் பேசுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா இந்த டோர்னமெண்ட்ல வந்து யாரு ஜெயிக்கிறாங்களோ லின் ஃபேமிலியில இருக்க அத்த சக்சஸர் வந்து அவங்கள தான் மாறுவாங்களாம். ஆனா கண்டிப்பா லால் ரென்ஹோ அவரு தான் கண்டிப்பா ஜெயிக்க போறாரு, அவரை தான் ஜெயிக்கவும் வைப்பாங்க. இதையும் அமைதியா லின்சன் அவங்க கேட்டுன்னு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க பார்த்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது. மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம லின்சனோட காம்படிஷன்ல வந்திருக்கோம். சோ இதுக்காகவே சில பல ஆளுங்களும் இங்க வந்திருக்காங்க. ஃபர்ஸ்டா நம்ம லின் ஃபேமிலியில இருக்க லின் ஜன் ஹோ, செகண்டா இருக்குது நம்ம ஜின்வோ, தேர்டா இருக்குது நம்ம வாங் ஜானோட ஹெட் வாங் ஜன் ஹோ, ஃபோர்த்தா இருக்குது நம்ம லூய் ஃபேமிலியோட லூய் ஹை ஹோ. இவங்களோட பேரெல்லாம் கேட்க வாங் ஃபேமிலியும் லூ ஃபேமிலியும் இதுல வந்து கலந்துருக்காங்களா என்ன. அங்க அனௌன்ஸ் பண்ற அந்த பர்சனும் சொல்றாங்க, கடைசியா ஒன்னொருத்தர் இருக்காரு, இவரும் இந்த டோர்னமெண்ட்டை லீட் பண்ண போறாரு. அவரு யாருன்னா பேட்ரிக் ஷெல்டர் லீஜன். இந்த டோர்னமெண்ட் நாங்க இப்பயே இன்னைக்கே தொடங்க போறோம். இதுல மிக்ஸ் பேட்டில் வந்து தொடங்க போகுது. சோ இந்த பேட்டில்ல நீங்க வந்து உங்களுக்கு இடையிலேயே சண்டை போட போறீங்க. இந்த பேட்டில்ல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த லின் ஃபேமிலியோட சக்சஸரா மாறுவாங்க. அப்படி வேற ஃபேமிலியில இருக்க ஆளுங்க ஜெயிச்சா அவங்களோட சக்சஸரா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க இருக்க வாங் ஃபேமிலியில இருக்க ஒருத்தனும் லின் ஃபேமிலி கிட்ட சொல்றான், இந்த மாதிரி அந்த ஆளை நாங்க தேடி கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ கண்டிப்பா லின் ஃபேமிலி தான் ஜெயிக்கும், அதை தடுக்கிறதுக்கு யாருமே இல்ல. அந்த லின் ஃபேமிலியில இருக்க ஹெட்டும் சொல்றான், இந்த வாட்டி யாராலையுமே தடுக்க முடியாது, என்னோட 2வது புள்ள அவன் தான் ஹெட்டாவும் மாற போறான். அட அப்பா நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இந்த மாதிரி நான் நார்மலா சண்டை போட்டாலே என்ன தோக்கடிக்கிறதுக்கு இங்கே எவனும் இல்ல, எனக்கு வந்து தெரியும் மகனே, இந்த மாதிரி நீ ரொம்பவும் டேலண்டடானவன்னு. அங்க பார்த்த சைட்ல இன்னொருத்தனும் சொல்றான், இந்த மாதிரி சில ஆளுங்க இருக்காங்க சில நடக்காத விஷயத்தெல்லாம் நினைச்சு சந்தோஷமாயின்னு இருக்காங்க. இதை பாக்குற லின்சனோட ஹெட் அதாவது லின்சனோட அப்பா அவரு சொல்றாரு, நீ வந்து இங்கேதான் உட்காந்து இருக்கியா, நான் வந்து சும்மா தான் வரலன்னு, நான் வந்து எதுவும் சொல்லல, நீயும் கேட்டுக்கல, நான் வந்து எதையும் கேட்டுக்கல, நீ வளர்றதெல்லாம் நான் எதுக்கு கேட்க போறேன், அதுக்கும் மேல என்ன வந்து நீ உன்னோட ரிலேஷனை நீ பார்க்காத. இதுக்கப்புறம் அங்க பயங்கரமான சண்டையும் ஏற்பட ஆரம்பிக்குது. இவங்களுக்குள்ளேயும் அங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அங்க லின்சனும் அந்த பேட்டில் கிரவுண்ட்ல இருக்கான், அவனையும் அவங்க தாக்கலான்னு வராங்க. யாரெல்லாம் என்ன தாக்க வரீங்களோ அவங்க வந்து ஈஸியாவே தோத்து போயிடுவீங்க. அங்க தாக்க வரேன்னு ஒரே
ஒரு பஞ்சு தான் வர்றான். இதனால அவன் அப்படியே வந்துடுறான். அங்க லீஹானோ இதை பார்த்துட்டு இறங்குறான். இதை பாக்குற ஒரு மொட்டையனோ அங்க தாக்கலாம்ல. இவன்லாம் யூஸ்லெஸ் தான், இவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இப்படின்னு ஒரே ஒரு பஞ்சு தான் விடுறான். இதனால பைய போல பறந்து போய் எங்கேயோ விழுறான். ஓ, நான் நினைச்சு பார்த்த மாதிரி தான் இவன் இன்னேட் லெவலோட 10வது லெவலில் அச்சீவ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அப்போனா நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். இப்படி இவனும் யோசனை இருக்க திடீர்னு இவன் மேலேயும் வேற ஒருத்தன் அட்டாக் பண்றான். ஆனா அதுக்குள்ள இவன் தப்பிச்சிடறான். அப்புறம் தான் நம்மளுக்கே புரியுது அந்த ஹோட்டல்ல ஒரு கில்லர் ஆறாவை பார்த்துட்டு போல அந்த மொட்டையன் அவன் தான் இங்க வந்திருக்கான். தம்பி, நீ நல்லாவே ட்ரைனிங் எடுத்திருக்கப்பா, உன்னோட சென்ஸ் நல்லா இருக்கு, நீ அதனால தான் தப்பிக்கிற. ஆனா இதெல்லாம் கண்டுக்காம லின்சனும் அங்க பயங்கரமான ஒரு பஞ்சை வர்றான். இருந்தாலும் அந்த பஞ்சு அங்க வேலையை செய்யல. தம்பி, நீ டைம் வேஸ்ட் பண்ணிருக்க, உன்னோட பஞ்சு நல்லா தான் இருந்தது, ஆனா இதெல்லாம் என் மேல ஒர்க் ஆகாது. அப்பனா இவன் கிட்ட கோல்டன் அல்கெமி அந்த பாடி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி அங்க சொல்ல இருக்க அங்க இருக்க சில பேரும் நம்ம லின்சனை பாத்துறாங்க. லின்சன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. இப்படி இவங்களும் அங்க கத்த அங்க பார்த்தா அவனோட தம்பிக்காரனும் பாத்துறான். ஓ, நீ திரும்பவும் வரியா? அப்படின்னா நீ உயிரோட தான் இருக்க, பரவாயில்ல, உன்னோட கதையை நான் இங்கேயே முடிச்சிடறேன். சரி வா பாத்துக்கலாம், இந்த மாதிரி யாரு எங்களோட பொசிஷனுக்கு டிசர்வ் பண்றான்னு. அப்படியா? அப்போவா, சண்டைக்கு நான் ரெடி. இப்படி பேசினே அங்க அட்டாக் பண்ணலான்னு போவ. இதை பாக்குற அந்த மொட்டை என்ன சொல்றான், தம்பி நீ என்ன மாந்துட்ட, என் கூட சண்டை போடு. இதனாலே அவங்க 2 பேரும் அங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. லின்சனும் ஒரு பயங்கரமான அட்டாக்க போட அவங்க 2 பேரோட அட்டாக் அங்க கிராஷ் ஆக ஆரம்பிச்சது. இதை பாக்குற மொட்டை எனக்கும் புரியுது. அப்பனா உன்னோட கல்டிவேஷன் அது உண்மையிலேயே டீப்பானது தான் போல. ஆனா என்ன பண்றது, உன்னோட கல்டிவேஷன் லெவல் என்னோட அளவுக்குலாம் இல்ல. இப்படி சொல்லிட்டு அவனும் அங்க இன்னொரு பவரை ஜென்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி, நீ செத்து போக தயாரா? ஏன்னா நீ எனக்கான சரியான ஆப்போனன்ட் தான். இப்படி அவனும் தாக்கலான்னு இதை பாக்குற லின்சனோட புது பவர் அதை யூஸ் பண்ண அந்த அட்டாக் அப்படியே டிஸ்பெல் ஆயிடுது. இதை பாக்குற இந்த மொட்டையனும் ரொம்பவும் கன்ஃபியூஸ் ஆயிடுறான். இது இன்ன ஸ்பெல்லு, இவன் என்ன ஸ்கில்ல யூஸ் பண்ணான். ஆனா அதுக்குள்ள லின்சன் ஒரு பயங்கரமான பஞ்ச் ஆச்சிடறான் அந்த மொட்டையை மேல. இதனால அந்த மொட்டையனும் அங்க இருக்க சவுர்ல போயிச்சுக்கிறான். அங்க இருக்க அந்த அல்கெமி மெடல் அதுவும் நம்ம லின்சனோட கையில வந்தது. இதை பாக்குற தம்பிக்காரனுக்கும் புரியுது. நான் நினைச்சே பார்க்க இந்த மாதிரி இவன் எவ்வளவு முன்னேறிடுவான்னு. ஆனா இதுக்கு மேல நீ எதுக்குடா இங்க வந்த அப்படின்னு நீ நினைக்க போற. இன்னும் நீ இப்படி சொல்ற இந்த மாதிரி, அப்போனா உன்னால இதை நிரூபிக்க முடியுமா? நீ கிவ் அப் பண்றது நல்லது, இல்லைன்னா ஃபைனல் ரவுண்ட்ல அசிங்கமா நீ முன்னாடி தோத்து போயிடுவ. நீ என்ன சொல்ற, இந்த மாதிரி உன்கிட்ட அவ்வளவு தைரியமா இருக்கு? ஏன்னா நீ இறக்குற வரைக்கும் சண்டை போடுற மாதிரி இருக்கும் என் கூட சண்டை போட்டா. இதை பாக்குற அங்க இருக்க ஆடியன்ஸும் சரி, அங்க இருக்க ஆளுங்களும் சரி, எல்லாருமே கம்முன்னு ஆயிடுறாங்க. லின்சன், நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி உன்கிட்ட எப்படி எவ்வளவு கான்பிடென்ட் வருது. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியுது, நீ சாவணும்னு ரொம்பவும் உற்சாகமா இருக்க போல. ஆமா, நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க, நான் ரொம்பவும் ஆர்வமா இருக்கேன், ஆனா நான் உன்னை கொல்றதுக்கு. இப்படி சொல்லிட்டு அவனோட பர்னிங் ஸ்பியர் அந்த அட்டாக் அங்க பயங்கரமா அட்டாக் பண்ணலான்னு போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நம்ம லின்சனால நம்ம தம்பிக்காரனை தோக்கடிக்க முடியுமா? ஏன்னா அவனும் ஸ்ட்ராங்கானவன் தான். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன நடக்கும்னு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கத்த வர எபிசோட்ஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனா வரும். இவங்க இந்த வீடியோ இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனாரா.